நல்ல மசாலாவோட வெந்த சிக்கனை சதைப்பகுதியை மட்டும் பிச்சு பிச்சு எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மசாலாலாம் போட்டு பெரட்டி எடுத்தால் அதுதாங்க நம்ம பிச்சு போட்ட கோழி வறுவல். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் கிச்சனில் அது ஒரு டாப் ரெசிபியாக மாறப்போகுது. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது பிராய்லரில் விட நம்ம நாட்டுக்கோழியில் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த சிக்கன் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள், வேணும்னா இஞ்சி பூண்டு கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இப்போது 1.5 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இதை ஒரு குக்கரில் மூடி போட்டு 3 விசில் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் ஆயிடுச்சு. ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது பெரிய பீசஸாக போட்டால் அந்த பிச்சு எடுக்கிறப்போ நல்லா லென்த்தியாக கிடைக்கும். என்கிட்ட சின்ன சின்னதாக தான் இருக்குது, அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். சிக்கனோட அந்த தொடை பாகம் அதெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எலும்பில் இருந்து சிக்கனை மட்டும் நம்ம அதாவது பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஓரளவு இந்தளவுக்கு அதை பிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இது நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அதாவது நான் எடுத்துருக்கிறது மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாமே அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் 1/4 கிலோ சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போது நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம பிச்சு வச்ச சிக்கனையும் நம்ம அது கூட சேர்த்து வதக்கணும். இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா எல்லாத்துக்கூடையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா குக்கரில், அதை நம்ம எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கு கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி எல்லாம் நமக்கு நல்லா வற்றி வரணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சூப்பராக எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து சிக்கன் சூப்பராக நல்ல மணத்தோடு கொதிச்சிட்ருக்கு. தண்ணி எல்லாம் குறையட்டும். இப்போ ஓரளவு தண்ணி குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு எந்தளவு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃபனுக்கு ஏதாவது சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணியோடு எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு ரைஸ்க்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை நல்லா வற்ற விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது சாதத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.